ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியில், பையனுக்கு மூல நட்சத்திரம் உள்ள பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டால், சில பேர் சொல்கிறாங்க, மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஜோதிடத்தில் எங்கேயுமே கிடையாது, எந்த ஒரு விதியும் கிடையாது. என்றைக்குமே ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு நன்மையோ தீமையோ ஒருவருக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பாவத்தை பார்க்கணும், பாவ அதிபதி பார்க்கணும், அந்த பாவத்தில் உள்ள கிரகத்தை பார்க்கணும், அந்த காரக கிரகத்தை பார்க்கணும், தசாபுத்தி அந்தரங்களை பார்க்கணும், கோச்சார நிலைகளை பார்க்கணும். இதுக்கப்புறம்தான் ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். வெறும் ஒன்று மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சம்பவத்தை நடத்தாது, கண்டிப்பாக நடக்காது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. சரி, இப்படி இருக்குது அப்படிங்கும்போது எப்படின்னா, அந்த கணவர் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியும் கெட்டு, 9ஆம் இடமும் கெட்டு, சூரியனும் கெட்டு, கோச்சாரங்களும் தீய இடங்களில் இருந்து, தீய பாவங்களின் தசாபுத்தியோ இல்லை கர்மஸ்தானத்து தசாபுத்திகளோ நடக்குது அப்படிங்கும்போது தான் இது நடக்கும். சரிங்களா? மற்றபடிக்கெல்லாம் இந்த மூல நட்சத்திர பெண்கள் திருமணம் பண்ணனால ஒரு தீமை நடக்குது அப்படிங்கிறது, ஒரு மாமனாருக்கு நடக்குதுன்னா அது முற்றிலும் தவறு. யாரும் நம்ப வேண்டாம், பயப்பட வேண்டியதே இல்லை. அப்படி உங்கள் பையனுக்கு ஒரு மூல நட்சத்திர பெண் ஜாதகம் வந்ததுன்னா தாராளமாக வாங்கி பாருங்கள். மற்ற எல்லா பொருத்தங்கள் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக அதனால் மட்டும் பாதிக்குதுங்கிறது முற்றிலும் தவறான கருத்து. அவரோட பிறந்த பையனோட ஜாதகத்தில் அப்படி இருக்கும். அவரோட தந்தை ஜாதகத்தில் மாரக தசையோ இல்லை பாதக தசையோ அஷ்டமாதிபதி தசையோ நடக்கும்போது தான் அந்த சம்பவத்தை கொடுக்குமோ தவிர்த்து, இந்த பெண்ணு மூல நட்சத்திரம் பிறந்த பெண்ணுனால் மட்டும் அது நடந்ததுன்னு முற்றிலும் தவறு. அது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் யாருமே அப்படி சொல்லவே மாட்டாங்க. யாரும் பயப்படவே வேண்டாம். சரி, இப்படி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதுக்கு சிறந்த ஒரு வழிபாட்டு தலமாக என்னென்னா, சிங்கிளீஸ்வர் அப்படிங்கிற ஆலயம் மப்பேடு அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் மூல நட்சத்திரத்தன்னைக்கு போய் நல்ல தெய்வம், நெய் தெய்வமாக சுத்தமான நெய்யோ இல்லை சுத்தமான நல்லெண்ணெய், நல்லா கேட்டுங்க, சுத்தமான நல்லெண்ணெய்னா கடையில் விற்கிறதெல்லாம் சுத்தமான நல்லெண்ணெய் கிடையாது. அது என்னென்னு பார்த்துட்டு அது தெரிஞ்சு போய் வாங்கி தெய்வம் போட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு, அந்த கோயில் வளாகத்தில் இருங்க தானம் தர்மம் செஞ்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சவங்க வருடம் ஒரு முறையாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இதுக்கு மட்டும் இல்லை, மூல நட்சத்திரத்துக்காரர் அனைவருமே சென்று வழிபடலாம். அருகில் உள்ளவங்கன்னா வருடம் ஒரு 4 முறையாவது போய் வழிபாடு பண்ணுங்கள். இது என்னென்னா குறைஞ்சபட்சது தான் சொல்கிறோம். உங்களுக்கு எப்போல்லாம் வழிபாடு பண்ண முடியுமோ அப்போல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதை பண்ணிங்கனாலே நல்ல மாற்றம் தரும். இந்த பதிவு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் உறவினருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இந்த மாதிரி நம்ம பதிவு போடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு வரனை நம்ம தவிர்த்திட வேண்டாம், இதனால் ஒரு திருமணத்தை தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிறக்காக இந்த பதிவை சொல்கிறோம். ஒரு விழிப்புணர்வுக்காக. இதில் நம்பிக்கை இருக்கிறீங்க, கடவுள் மேலே நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கட்டாயம் எந்த ஒரு தவறும் நடக்காது. நன்றி, வணக்கம்.